ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, இபி கனெக்ஷன் எப்படி வாங்குறது அப்படின்றத கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி இபி கனெக்ஷன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் எலக்ட்ரிக்கல் லெக்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி வயரிங் பற்றி ஒரு ஃபுல் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கோம். ஹவுஸ் வயரிங் ஃபுல் கோர்ஸ்னு இருக்கும், அதை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். ஸோ நியூவாக வந்து இபி கனெக்ஷன் வாங்கணும்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மெத்தடும் இருக்குது, ஆஃப்லைன் மெத்தடும் இருக்குது. ஸோ நான் சக்ஸஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மெத்தட் தான். நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து சம்டைம்ஸ் வந்து பார்க்காம கூட இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக போய் நம்ம அப்ளை பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேலை ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கள் ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஇ ஆஃபீஸ் இருக்கும். இப்போ எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ ஆஃபீஸ் இருக்குது. அந்த மாதிரிக்கே உங்கள் ஊருக்கு கண்ட்ரோலில் இருக்கிற ஏஇ ஆஃபீஸ் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஏதோ வயர்மேன் வருவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அவங்ககிட்டலாம் கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ ஏஇ ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ஏஇ ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட சொல்லுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலி இடத்தோட பத்திரம் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் மேப்புன்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஜிபிஎஸ் ஃபோட்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜிபிஎஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு தேவை. ஸோ அந்த பத்திர பேர் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ அம்மா பேருனா அம்மாவோட ஆதார் கார்டு. ஸோ இந்த மாதிரிக்கு ஆதார் கார்டு வேணும். ஸோ இதெல்லாம் கொண்டு போனோம்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டு ஒரு ஒரு 3-4 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. ஸோ பார்க்குறப்ப உங்கள் இடத்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் மரம் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்லேருந்தே உங்கள் இடத்துக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. மேபி உங்களோட இடத்து பக்கத்தில் வந்து போஸ்ட் மரமே இல்லை அப்படின்னா, ஸோ அந்த போஸ்ட் மரம் எங்கே இருக்குதோ அங்கேருந்து உங்கள் இடத்துக்கு வரைக்கும் வந்து கொண்டு வரதுக்கு அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பில்லு நம்ம பேரில் தான் போடுவாங்க. அதுக்கு வந்து வயர் செலவு இருக்குது, எத்தனை போஸ்ட் மரம் இடையில ஊன்றாங்களோ அதுக்கு செலவு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு செலவு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி நீங்கள் இவங்க வந்து வேலை செய்ய வராங்கல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் கட்டணும். ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டில் கட்டினா தான் அவங்க வந்து வேலைக்கு வருவாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. மேபி உங்கள் உங்கள் இடத்து பக்கத்துலேயே போஸ்ட் மரம் இருந்துச்சுன்னா நீங்கள் லக்கு தான், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஈஸியாக வந்து ஒரு நாள் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து உங்கள் வீட்டில் இருந்து மீட்ரு பெட்டி மாட்டி லைன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நியூவாக கனெக்ஷன் வாங்குறதுக்கு நார்மலாக வீட்டு பக்கத்தே போஸ்ட் மரம் இருந்துச்சுன்னா ஒரு 10 ரூபாலேருந்து 5 ரூபாக்குள்ளே ஆகும். ஓகேவா? மேபி போஸ்ட் மரம் ஊன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படினாலும் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாலேருந்து 1,00,000 ஆகும். ஓகேவா? ஒரே ஒரு போஸ்ட் மரம் ஊற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு போஸ்ட் மரத்தோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா வரும். ஓகேவா? 10,000 ரூபா. ஓகேவா? 10,000 ரூபா வேணும். வித்து அவங்களுக்கு கூலி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கட்டுற காசு, இதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபாக்குள்ள வரும். ஓகேவா? ஸோ இவ்வளோ காசு இருக்குது. நீங்கள் இந்த காசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி வேலையில ஆரம்பிக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக இப்போ லைன் எடுக்க போகிறீங்க, வீடு கட்டுறதுக்கு லைன் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வீட்டுக்காரன்லாம் கொடுக்க மாட்டாங்க. டெம்பரவரி கனெக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. டெம்பரவரி கனெக்ஷன் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா ஆட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுவும் வந்து ஆட் ஆகும். மொத்தம் இப்படி ரெண்டுமே ஆடாகி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு 5,000 ரூபாலேருந்து 6,000 ரூபா வரைக்கும், மினிமம் 5,000 ரூபாலேருந்து 6,000 ரூபா வரும். ஸோ அதை தாண்டியும் போக வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வரும், 5,000 வரும். ஸோ பில்லு வந்து இவ்வளோ அளவுக்கு வரும். ஏன்னா நம்ம மோட்ரு யூஸ் பண்ணுவோம், இந்த வீட்டுக்கு தண்ணி அடிக்கிற மோட்ரு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரிக்கெல்லாம் இருக்குதுல்ல, அந்த கட்டிங் மிஷின் போடுவோம், இந்த மாதிரிக்கெல்லாம் இருக்கனால உங்களுக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லு வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபாலேருந்து 7,000 ரூபா 8,000 ரூபா வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து கம்மி தான். மினிமம் சொல்கிறேன் 6,000 ரூபாலேருந்து உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி கரண்ட்டில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கரண்ட்டை வந்து கம்மியாக செலவு பண்ணணும். ஏன்னா அதிகமாக செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவாயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டுறதுக்காக டெம்பரவரி கனெக்ஷன் வாங்கியிருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் கரண்ட்டை வந்து கொஞ்சம் சிக்கனமாக தான் செலவு பண்ணணும். ஓகேவா? ரொம்ப அதிகமாக செலவு பண்ணிங்கன்னா 10,000 5,000 மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இதையும் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஸோ வீடு கட்டுற மாதிரிக்கு நீங்கள் ஒரு கரண்ட் கனெக்ஷன் வாங்க போகிறீங்கன்னா ஸோ நான் சொன்ன இந்த விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் எலக்ட்ரிக்கல் லெக்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் ஹவுஸ் வயரிங் ஃபுல் கோர்ஸ்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் தரேன், அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.